வணக்கம் சார். வணக்கம். இப்போ டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல இதயம் முரளி இந்த படம் வந்து ரிலீஸ்க்காக இப்ப காத்துட்டு இருக்கு. ஜூலை 10th ஆக்சுவலி ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ஆனா இப்போ இதே ப்ரொடக்ஷன் தான் வந்து பராசக்தி படம் வந்து எடுத்திருந்தாங்க. அதோட டைரக்டர் சுதா கோகுரா அவங்களுக்கு வந்துட்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல தள்ளி போகும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? ஏன்னா நடுவில் ரெட் ஜெயண்ட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. போன வாட்டி அவங்க ஆட்சியில இருந்ததுனால அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது? இல்லை, ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்கிறத தாண்டி அதில் இருக்கிற நியாய அநியாயங்களை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு சுதா கோங்கரா வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதில் உண்மை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ என்னென்னா, இவங்க ஏற்கனவே 2D நிறுவனம் ஆக்சுவலாக சூர்யாவை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த நிறுவனம் தான் தயாரிக்கிறதா இருந்துச்சு. அப்போ இந்த கதையை உருவாக்குவதற்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தது, அப்புறம் இவங்களுக்கு அட்வான்ஸாக ஒரு 4 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 7 கோடி ரூபா கிட்ட வந்துருச்சு, செலவெல்லாம் சேர்த்து. அப்போ இந்த படம் அப்படியே இன்னொருவருக்கு கைக்கு மாறும் பொழுது அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அந்த தொகையை அப்படியே செட்டில் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு 2D செட்டில் பண்ணிட்டு தான் NOC வாங்குறாங்க. அப்போ சுதா கோங்கரா வாங்கின அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்க கொடுத்ததா தானே அர்த்தம். ஓகே. ஏன்னா அந்த அட்வான்ஸையும் சேர்த்து தான் அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கையால் நேரடியாக வாங்கலைன்னா கூட மறைமுகமாக அவங்க கொடுத்ததா தானே அர்த்தம். இப்போ அந்த 4 கோடியை இவங்க கழிச்சுட்டு எனக்கு பணம் வர வேண்டியிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது என்ன நியாயம்னு புரியல. ஸோ அதை தான் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பு நம்மகிட்ட சொல்கிறாங்க இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது. இன்னொன்று வந்து இப்போ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து பல கோடிகள் ரூபாய் சம்பாரிச்சு தயாரிப்பாளர் ரொம்ப செழிப்பாக இருந்தாருன்னா உங்கள் ஒருவேளை சம்பள பாக்கியாக இருந்தால் கூட நீங்கள் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படியும் இல்லை. அந்த படம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மிகப்பெரிய லாஸு. சிவகார்த்திகேயனுக்கு தர வேண்டிய சம்பளத்தையும் அவங்க கொடுக்கல. அது என்னென்னா ப்ராஃபிட் ஷேர்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராஃபிட்டே வராதப்போ எங்கேருந்து ஷேர் கொடுக்கறதுனாங்க. அவர் போயிட்டார். சரி, ஓகேங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு போயிட்டார். இவங்க மட்டும் என்ன என் பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஏதாவது நியாயம் இருக்கா? லாபத்தில் நீங்கள் வந்து சந்தோஷப்படும் பொழுது அவங்களுடைய நஷ்டத்தில் நீங்கள் வருத்தப்படணும்ல. அப்போ எனக்கு வேணாம் சாருன்னு சொல்கிறது தானே சரியாக இருக்கும். இவங்க நீதிமன்றம் போயிருக்காங்க. பெரும்பாலும் அதில் ஒன்றும் பெருசாக இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுல எதுவும் ஸ்டேலாம் ஆகாது, வந்துடும் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரொமோவா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. அதர்வாக்கு இந்த படமாவது அவரை வந்து ஒரு மைல் ஸ்டோனா மாறி அடுத்த கடத்துக்கு கொண்டு போகாதா? அவரும் வித்தியாசமா பல கேரக்டர் பண்ணாலுமே அது என்னவோ தெரியல, அவருக்கு லக்கு கொஞ்சம் கை கொடுக்கறது. இல்லை, லக்கு இல்லைங்க. நாம நடிச்சுட்டு ரூம் உள்ளே இருந்தோம்னா அந்த படம் ஓடாது. நீங்க அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்கான வேலைகளை செய்யணும். மக்களை நோக்கி நீங்க வரணும். நான் திரையிலே இருப்பேன், உங்களை நான் சந்திக்க மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னா அது எப்படி அந்த படம் ஓடும்? எந்த ப்ரொமோஷனுக்கு அவரும் அஜித் மாதிரி பெருசா வந்ததா எனக்கு தெரியல. அதே மாதிரி பெருசா பல பேட்டிகள்லாம் கொடுத்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணதாகவும் எனக்கு தெரியல. அவர் பாட்டை ஏதோ குண்டு கிளி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. வெற்றி மற்றும் வரணும்னா எப்படி வரும்? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அது எப்போ அவர் பிரேக் பண்ணிட்டு வெளியில வராரோ அப்போ அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு. முதல்ல சகஜமாக எல்லாத்தையும் பழகணும். சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்கிறதுங்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கே பெரிய சிக்கலாக மாறும். என்னன்னா, நீ அவரை பார்க்காத, இவரை பார்க்காத, அவரோட பேசாத அப்படின்லாம் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சுதாரித்து வெளியில் வரும்போது அவங்க லைஃபே முடிஞ்சிடும், சினிமா லைஃபே முடிஞ்சிடும். அதுமாரி பல பேர் போய் சிக்கிக்கிறாங்க. குறிப்பிட்ட நபர் பேரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு இவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க, நம்மளை எப்படியாவது மேலே கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு நினச்சி ஒருத்தட்ட போய் உட்காடுறாங்கல்ல, நம்பி அவங்களே அவங்களுக்கு எடுத்து விட்டுறாங்க. அதுதான் வந்து இவர் விஷயத்தில் நடக்கிற உண்மை. அது எப்போ அவருக்கு புரியுதோ அப்போதான் தெரியல. ஸோ இதே முரளிக்கு ஆக மொத்தத்தில் ஃபினான்ஷியல் செட்பேக்ன்ற மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்றது தெரிய வருது. அண்ட் மாதவன் அவர் இப்போதான் வர ரீசெண்டாக பத்மஸ்ரீலாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பயோபிக்ல தான் இறங்கிட்டார். இதுக்கு முன்னாடியும் ஒரு பயோபிக் எடுத்திருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அவருடைய பயோபிக் வந்து GDN அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தினுடைய அப்டேட், அந்த படம் வந்து இதுவே மாதிரி பேன் இண்டியா மூவியாவே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான். எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுல இருக்கும்? ஏன்னா அதுல அப்படியே தத்ரூபமா வர மாதிரியே இருந்தாரு. இதுல எந்த அளவுக்கு அவர் வந்து ஆக்சுவலாக நம்பி நாராயணனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அவங்க எடுக்கும் பொழுது
அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பி நாராயணன்கிறவர் இந்திய ரகசியங்களை அந்நிய நாடுகளுக்கு விற்றவர், சொன்னவர் அப்படின்னு. அதன் காரணமாக சிறைக்கு போனவர் அவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இங்கே இருந்துச்சு. அந்த படம் வந்த பிறகுதான் அவர் மீதே அந்த கேரளா பீப்புள் வந்து ஒரு மரியாதை வைக்கிற இது நடந்துச்சு, ஒரு அதிசயம் நடந்துச்சு. அப்போ பயோபிக்குங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை நிறைய சொல்லணும். இப்போ அவரால் நாம் வந்து என்னெல்லாம் பயனடைஞ்சோம், அவர் அதனால் என்னெல்லாம் பிரச்சனைக்கு உள்ளானார், இப்படிலாம் சொல்வது நல்ல விஷயமா இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக நம்பி நாராயணன் படத்தில் அவங்க காமிச்சாங்க. இப்போ வந்து ஜிடி நாயுடு அவரை பற்றி பெருசாக பல பேருக்கு தெரியாது. அவர் வந்து நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அற்புதமான விஞ்ஞானி. அவர் உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானிங்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வச்செல்லாம் நிறைய பொருட்களை செய்யக்கூடியவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. பெரியாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தாரெல்லாம் வரலாறுகள் சொல்லுது. ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை படமாக்குறதுங்கிறது உள்ளபடியே நல்ல விஷயம். இப்போ நம்மளே வந்து அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கோம்னா இல்லை. அப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஒருவருடைய வாழ்க்கையை சுருக்கி நம்ம கையில் கொடுக்கறதுங்கிறது நிஜமாக அற்புதமான விஷயம். அந்த படம் எப்போ வருங்கிற ஆர்வத்தோட நாங்கள்லாம் காத்திருக்கோம். இதுல அவரே தான் வர பெர்ஃபார்ம் பண்றாரு. இதுல எந்த அளவுக்கு ஜிடி நாயுடு அவர் வந்து பிரதிபலிச்சிருப்பாரு அப்படின்றதுதான் பெரிய ஒரு ஈகரா நம்ம வந்து வெயிட் பண்ணுறது. ஏன்னா அதுல அப்படியே இருந்த மாதிரி இதுலயும் இந்த அளவுக்கு அண்ட் அதுல வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதுல சூர்யாவுடைய பாட் உண்மையாலே படத்துக்கு ஒரு கெஸ்டா பெருசா இருந்தாலும் அது கொண்டு போனது வந்து அது ரீச் வந்து சூர்யாவை சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதுவும் வந்து பயோபிக்னா எப்படி இன்டர்வியூ மாதிரியா இல்லைன்னா அப்படியே சூரரை போட்டுற மாதிரி ஒரு ஃபிக்ஷனலோட கொண்டு போவாங்களா அப்படின்ற? இல்லை, எப்போவுமே இந்த கதை சொல்லலுங்கிறது அது ஒரு தனி கலை. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மகாநடி படமெல்லாம் வந்துச்சு, அது ஒரு பயோபிக் தான். பட் அது சொன்ன விஷயம், அது எப்படி அதை எடுத்து கொண்டு வந்து எங்கே முடித்தாங்க, அது அந்த ட்ராவல் எவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் அது எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியல. பட் கண்டென்ட் தானே. ஸோ கண்டென்ட் வைஸ் அது வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறமா அமையும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜிடி நாயுடுன்றது ஒரு காலகட்டத்தில் மேபி கவுண்டமணி அவரால் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இந்த இந்தியாவிலே டேலண்டான ஆளு ஒன்று ஜிடி நாயுடு ஒன்று நான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டயலாகே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஜிடி நாயுடு அவர்கள் வந்து சும்மா அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல பேசி, ஆனால் அவரை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இந்த ஜென்சி கிட்ஸுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு எவ்வளோ பெருமை தேடி தந்திருக்கிறாருன்ற தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இவங்களது தனுஷ் அவருடைய அடுத்த படம் ஓம் சாப்டர் 1 அதுல வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. அப்புறமா 2 சூப்பர் டான்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்ரீலீலா மற்றும் சாய் பல்லவி இருக்கிறாங்க. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட செட் போட்டு ஒரு பாடல் காட்சி வந்து எடுக்கிறாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி தான் அவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் டான்ஸ் வைஸ் சொல்லணும்னா. ஸோ இந்த படத்து மேல எதிர்பார்ப்பும் சரி, ஏன்னா தொடர்ந்து தனுஷ் அவர்களுடைய படங்கள் அடுத்தடுத்து ஏன்னா நடுவில் கொஞ்சம் அப்படி டவுன் ஆவாருன்னு பார்த்தா இல்ல நான் வந்து திமிருகிட்டு எழுவேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தினுடைய டைரக்டர் அமரன் படம் பண்ணவர் அவரு இந்த இடத்துல ஒரு கமலஹாசன் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னன்னா இப்போ இந்த அமரன் படம் எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்க்கும்பொழுது அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்தது. அதை தான் கமல் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இதெல்லாம் திரும்ப போய் எடுங்க, இப்படிலாம் எடுங்கன்னு சொல்லி அந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு அவருடைய தனிப்பட்ட பங்கும் அதுக்குள்ளே இருக்குது. பட் இந்த படத்தில் எந்த அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க, கமல் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு கருத்து சொல்லி அதெல்லாம் அவங்க மாற்றுவாங்களா அல்லது மாற்ற வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தினுடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரத்த கலரியான இன்னொரு படமாக தான் நமக்கு தெரியுது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக சொல்லியிருக்காங்க. பிளட் வுட் அப்படின்றது தான் வந்து அப்படிதான் இருக்குது. இப்போ வர்ற பல படங்கள் வந்து ஒரே ரத்த கலரியாக தான் இருக்குது. ஒரு பெரிய வன்முறையை மனதிற்குள் பதிய வைக்கிற படங்களாக தான் நிறைய கொண்டு வராங்க. ஆனால் அதில் வந்து ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு காரணம் இருந்ததுன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய வன்முறையாக இருந்தால் கூட நம்ம இங்கே ஏற்றுக்கலாம். ஆனால் அவ்வளோ ரத்தம் இது பண்ணக்கூடிய ஒரு படத்தில் ஏன் இப்படி ஒரு செட்டு போட்டு ஒரு பாட்டு அப்படின்றதும் என்டர்டைன்மெண்ட் தானுங்க. நீங்கள் முழுக்க முழுக்க ராவாக ஒரு படத்தை சொல்லவும் முடியாது. இந்த கரை படம்லாம் வந்துச்சு, கொஞ்சம் ராவாக இருந்ததுங்கிறது தான் அதோடைய பெரிய மைனஸு. அப்போ ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை சொல்லணும்போது போன்ற பாடல்கள்லாம் தேவைப்படுது இல்லை. இப்போ ரீசெண்டாக தவறின பாக்கியராஜ் அவர்கள் அவர் வந்து இப்போ நம்மளோட இல்லை தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு.
அவருடைய அசிஸ்டன்ட் பார்த்திபன் மற்றும் பாண்டியராஜ் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ்ன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கூட பார்த்திபன் அவர்கள் அவங்களுடைய குருநாதருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண சில விஷயங்கள், அதாவது நினைச்ச பையன் ஒருத்தவங்க அவங்க அவங்க ரொம்பவே சோகமாக இருப்பாங்க, அதனால அவங்க அங்கே இருந்துட்டாங்க. மற்றபடி எல்லாத்தையும் பார்த்துக்கணும் போது யாராவது ஒருத்தர் இருந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ சரத்குமார் பண்ணியிருந்தாரு, அதே போல் பார்த்திபன் தான் வரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, பெரிய ஆட்கள் வரும்போது அவங்கள மறுபடியும் வந்து வழி அனுப்பி வைக்கிறது, அந்த மாதிரி மற்றதெல்லாம் ப்ரெஸ் கிட்டலாம் பேசுறதெல்லாம் வந்து அவர் பேசியிருந்தார். அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஏன் இந்த மாதிரி உன்னுடைய அதாவது பிஆர்ஓ வேலையை உங்களுடைய இதுவை வந்து நீங்க விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த ஒரு ஃபினரல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி உங்களால தான் வந்து பாண்டியராஜன் அவர்களும் வந்து எதுவும் பண்ண விடாம நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்றது மாதிரி மீன் பண்ணி கிளாஷ் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஆனால் இதில் ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, தமிழ் திரை உலகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது வந்து முக்கியமானவர்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமானவர்களோ இந்த மாதிரி இறந்தாங்கன்னா அவர்கள் குறித்து ஒரு 2 நிமிஷம் நாம் வந்து அவங்களுடைய நல்ல நினைவுகளை நினச்சி அடடா இப்படி இறந்துட்டாரேன்னு நினைக்க வைக்க முடியாத அளவுக்கு சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த அவருடைய இறப்புங்கிறது இன்னொரு செய்தியாக மாறிடுது, அதை தாண்டி வேற ஒரு செய்தியாக அந்த அலப்புறைகள்லாம் வந்து நின்றுடுது. அப்படி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திபன் வந்து அந்த நிகழ்வில் ரொம்ப வந்து அவரே எல்லாத்தையும் எடுத்து செஞ்சது பல பேர் கண்ணை உறுத்தியிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறார், அதை எடுத்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னமோ பாக்கியராஜன் நீயே பெற்று வளர்த்து டைரக்டர் ஆக்கி இன்றைக்கி அவர் சாகுற வரைக்கும் நீ தான் எல்லாமே பண்ண மாதிரி பண்ணுறிய, இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையாங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு தகவல் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவை அவர் எடுத்து ஷேர் பண்ணி இப்படிலாம் திட்டுறாங்களே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. உள்ளபடியே இந்த பார்த்திபன் வந்து இந்த இறப்புக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாதிரி என்னை நோக்கி தான் எல்லாரும் பார்க்கணும், எல்லாருடைய கவனமும் என் பக்கம்தான் இருக்கணும்னு நினச்சி செய்யக்கூடியவரும் இல்லை அவர். எதுக்கு நான் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, இதே பாக்கியராஜ் பற்றி அவர் பேசாத மேடைகள் கிடையாது. எங்கே போனாலும் என்னுடைய குருநாதர்னு அவர் பாக்கியராஜ் வியந்து பேசிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கூட பாக்கியராஜ் சார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லாமல் அவர் இந்த இன்டர்வியூ முடித்ததே கிடையாது. அப்போ எல்லா நாளும் தன்னுடைய குருநாதரை நினைக்கக்கூடியவர் தான் பார்த்திபன். இப்போ அவருடைய மரணம்ங்கிறது திடீர்னு நடந்துருச்சு. ஏதோ வந்து ஒரு 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ஒரு 10 தடவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தோம், இந்த செய்தி வந்துருச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு அது வந்து பெருசாக இருக்காது. ஆனால் அன்னைக்கு காலையில் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் டக்குன்னு செத்து போயிட்டாருன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செய்தி வருதுன்னா அது எப்படி இருக்கும்? அப்போ பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்படி தான் வந்து பாண்டியராஜனும் வந்து நிற்கிறாரு. அவருக்கே ஏற்கனவே உடலில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவருக்கு சுகர் அது இதுன்னு ஏகப்பட்ட நிற்கும் போதே கூட அவங்க ஒய்ஃபும் பையனும் ஆமாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அவரும் வந்து பாக்கியராஜை ஒரு கடவுளாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அப்போ இவங்க 2 பேருமே வந்து வெவ்வேறு நபர்களாக இருந்தால் கூட உணர்வுங்கிறது ஒன்று தான். அவருக்கும் ஒரு குருநாதர், இவருக்கும் ஒரு குருநாதர். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ள அந்த போட்டி வந்துதான்லாம் எனக்கு தெரியாது, வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் எங்கேயோ பார்க்குற ஒரு 3rd பர்சன் எதுக்கு இருந்தாலும் விழுந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, இது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உள்ளவே உட்காந்துட்டதுனால பாண்டியராஜன் அவர்கள் அவருக்கு முடியல. ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே அங்கே உட்காந்துட்டார், ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு உட்காந்துட்டாரு. இவர் மட்டும் தான் போயிட்டு வரதுனால அது அப்படி தெரிஞ்சிருக்குமோ? அது அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அவருடைய பையன் சாந்தனும் அவரால் முடியவே இல்லை. அவர் அந்த ஷாக்லேருந்து அந்த குடும்பம் என்னைக்கு மீள போகுதுன்னு தெரியல, அப்படி ஒரு பெரிய ஷாக்கில் அவங்க இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேண்டியது அவர்களுடைய உதவியாளர்கள் வேலை தானே. இப்போ நான் வந்து அவர் சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஏர்லியராக எந்திரிச்சு போய் அந்த ஆஃபீஸை கூட்டி பெருக்கி எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு டைரக்டர் வரதுக்காக உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உணர்வோடு தான் இன்றைக்கி வந்து இந்த வேலையை அவர் செய்கிறார். ஸோ அதனால் அதை தவறாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் மீடியா உலகத்தில் எல்லாத்தையுமே தப்பாக பார்க்குற ஒரு பார்வை இருக்குது, அது தவிர்க்க முடியாது. இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட அவங்க 2 பேருக்குள்ள எந்த கிளாஷும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கட்டா குஸ்தி 2 திரைப்படம், அதை பற்றின வியூ உங்களது என்ன சார்? உள்ளபடியே பெண்கள் எல்லாமே போய் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வீரமங்கை வேலு நாச்சியார்னு அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் வர்ற கதாநாயகி அப்படி வந்து ஒரு அது என்ன இது கட்டா குஸ்தி. ஆமாம், அதில் வந்து ஒரு சாம்பியனாக இருக்காங்க, அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். பயங்கரமாக நம்ம வியந்தோம்.
ஒரு அழகான ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டை இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாக்கியராஜ் ஸ்டைலில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. பாக்கியராஜுடைய ஆரம்ப கால படங்கள் இந்த முந்தானை முடிச்சு இதெல்லாம் வந்த காலகட்டத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல, அப்படி ஒரு படம் அதில் பண்ணியிருக்காரு. நான் வந்து வெறும் வார்த்தைகளால் சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கவுங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்கன்னா ஷூராக சிரித்து கலகலப்பாக வெளியில் வரலாம். ஸோ அப்படி ஒரு படம். நானே கூட இன்னைக்கு காலையில் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்து கண்ணெல்லாம் கலங்கி வெளியில் வந்தேன். அப்படி ஒரு நகைச்சுவை படம். அது ரொம்ப ஜாலியான படம், பார்க்கலாம். ஓகே, ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற அந்த கான்செப்டும் அதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி அவர்கள் ஆண் தேவதை அப்படின்ற படத்துலயும் வந்து பண்ணிருப்பாரு. பட் ஆனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கான படம். இது ரொம்ப மசாலா படம், ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம். ஆக்சுவலா முந்தானை முடிச்சு படத்துல வந்து தீபா வருவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல வருது. ஓகே, ரொம்ப சொல்லணும்னா நீங்க ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அப்படியே வேற ஒன்று நடக்கும். தியேட்டர் அப்படியே வெடிக்குது. அப்படி வந்து கலகலன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா வரணும். ரொம்ப மனசை புழிஞ்சி கண்ணை கசக்கி கதறி அழுது வீட்டுக்கு வந்த பிறகு 2 நாள் மண்டையெல்லாம் வலிக்கி அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி கலகலன்னு ஒரு படத்தை லைட் ஹார்ட்டடா நம்ம வந்து இருக்கக்கூடிய இப்பத்திய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வெளியில இல்ல, அதே நேரத்துல ஒரு நல்ல மெசேஜும் சொல்லுது. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துங்க, எதற்கு ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர்ற நீதி. இந்த கணவன் மனைவி சண்டை உள்ளவர்கள்லாம் போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து பேச்சு சரியா பேசாம கம்யூனிகேஷன் வந்து கேப்னாலேயே தான் போகுது. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மெசேஜா சொல்லக்கூடிய படமா தான் இந்த கட்டா குஸ்தி. இந்த வாரத்துல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி.